இப்பொழுது உடைய வார்த்தைக்கு நேராக நாங்கள் கடந்து வருகிறோம் அப்பா. அடின்னு முழுதுமாக உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். குற்றங்கள் குறை எல்லாம் மன்னித்துக்கப்பா. உடைய சட்ட நிழல் மறைத்துமை மாத்திரம் வெளிப்படுத்துங்கப்பா. நீங்க பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். உட்காரலாம். அல்லேலூயா அல்லேலூயா. இந்த இரண்டாம் நாள் கூட்டத்தில் வந்திருக்கிற உங்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறேன். நேற்று தினத்திலே ஒரு எச்சரிப்பின் செய்தி. நேற்று தினத்திலே செய்தி என்ன தலைப்பு யாருக்காக ஞாபகம் இருக்கா? அப்படி போடு. காலையில் சாப்பிட்டதே நிறைய பேருக்கு ஞாபகம் வர மாட்டேன். இல்லை, நேற்று போய் பிரசங்கம் பண்ணுது. என்னது பக்கத்தில் இருக்கிறனால உங்களுக்கு கேட்டுச்சோ? உங்களுக்கு கேட்கலையோ? சரி, தேவனை சந்திக்க ஆயத்தப்படு. இந்த நாளிலே கூட, இரண்டாம் நாளிலே ஒரு எழுப்புதல் வார்த்தையோடு கூட உங்களை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆண்டவரை நோக்கி அல்லது ஆண்டவருக்காக நான் ஆயத்தப்பட வேண்டும் என்றால், நேற்று தினத்திலே 4 விதமான காரியங்களை தியானித்தோம். ரூத் செய்த காரியம் என்ன? குளித்தால், எண்ணெய் பூசினால், வஸ்திரத்தை உடுத்திக் கொண்டால், காலிலே விழுந்தால். அல்லேலூயா. வழக்கமாக 4 விதமான காரியங்களை சொல்வது உண்டு என்னுடைய வார்த்தையிலே. இந்த நாளிலே கூட இன்னொரு எழுப்புதல் வார்த்தை குறித்து நாம் தியானிக்க இருக்கோம். எடுக்கிறவர் வாசிக்கலாம். எபேசியர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். எபேசியர் 5:14. தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது பிரகாசிப்பார் என்று போதும். இதடத்திலே வார்த்தை இப்படியா சொல்லுகிறது: ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு. அல்லேலூயா. மீண்டுமாக நேற்று சொன்ன அதே வார்த்தையை சொல்லுகிறேன். வசனம் சொல்லும்போது நீங்கள் எதை பார்க்கலாம்? வேதத்தை பார்க்கலாம். எழுதுனா எழுதி வைக்க. அதுக்கப்புறம் யாரை தான் பார்க்கணும்? என்ன தான் பார்க்கணும். அப்போ தான் செய்தி கொஞ்சம் வேகமாக தான் இருக்கும். கொடுக்கப்பட்ட நேரத்துக்குள்ளாக நான் முடிக்கணும். ஏன்னா உங்களோட நான் ரொம்ப தூரமாக நான் போகணும். நானும் கொஞ்சம் சீக்கிரம் முடித்தா தான் கிளம்ப முடியும். அல்லேலூயா. சரி, ஆண்டவர் இது கடைசி நாட்களாக இருக்கின்றன. எழுப்புதன் காலத்திற்குள்ளாக, வருகை நாட்களுக்குள்ளாக இருக்கிறோம். ஆனால் ஆவிக்குரிய ஜீவியத்திலே இன்றைக்கு அநேக கிறிஸ்தவுடைய வாழ்க்கை எப்படியா இருக்கிறது என்றால், மரித்து போன ஒரு ஆவிக்குரிய ஜீவியத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. மரித்த ஒருவனால் பேச முடியாது, மரித்த ஒருவனால் நடக்க முடியாது, செயல்பட முடியாது. மாத்திரமல்ல, தேவனுடைய சித்தத்திற்கு கீழ்ப்படிய முடியாது. ஏனென்றால் அவன் மரித்து போய் இருக்கிறான். இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிற நாம், பிசாசானவன் அநேக ஜனங்களை, கிறிஸ்தவர்களை வஞ்சிக்கிற காரியம் என்ன? ஆவிக்குரிய ஜீவியத்திலே கிறிஸ்தவர்கள் தான், ஆனால் தேவனுக்காக செயல்பட முடியாதபடி, தேவன் காட்டுகிற பாதையிலே நடக்க முடியாதபடி, அல்லது தேவனுடைய சித்தத்திற்கு உட்படாதபடி மரித்து போன சூழ்நிலையில் தான் கிறிஸ்தவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதனால் தான் இன்னமும் எழுப்புதல் தாமதமாய்க்கொண்டே இருக்கின்றன. அல்லேலூயா. அப்படி என்றால் வசனம் சொல்லுகிறது, ஆகையால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு. இதை நான் ஆவிக்குரிய ஜீவியத்திலே ஜீவனோடு கூட இருக்கிறேனா, மரித்து போய் இருக்கிறேனா? உயிரோடு கூட இருக்கிறேனா, மரித்து போன ஒரு வாழ்க்கையில நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா? அல்லேலூயா. இன்றைக்கு வேதத்தின் அடிப்படையிலே சில காரியங்கள், ஒரு வாலிபனை குறித்து நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 20ஆம் அதிகாரம் 9 மற்றும் 10வது வசனத்திலே மரித்து போன ஒரு வாலிபனை குறித்து நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். ஐத்திகு என்னும் பெயர் கொண்ட ஒரு வாலிபன் ஜன்னலில் உட்கார்ந்திருந்து சாய்ந்து மரித்தவனாய் எடுக்கப்பட்டான். உடனே பவுல் இறங்கி போய் அவன் மேல் விழுந்து
அணைத்து கொண்டு கலங்காதிருங்கள், இவனுக்குள் இருக்கிறது என்றார். அல்லேலூயா. கடைசி வருகை நாட்களுக்குள்ளாக வந்திருக்கிற நாம் எனக்காக ஏதாவது செய்ய மாட்டார்களா, என்னுடைய சித்தத்தின்படி நடக்க மாட்டார்களா என்று சொல்லி ஆண்டவர் வாஞ்சிக்கிறார். ஆனால் ஒரு கூட்ட ஜனம் மரித்தவர்களாய் இருக்கிறார்கள். இன்றைக்கு எடுத்துக்கொண்ட செய்தியின் தலைப்பு ஐத்திகு மரித்து போனான். யார் இந்த ஐத்திகு? இப்பாட்ரிகஸ் அப்படின்ற வார்த்தை பயன்படுத்துகிறார்கள். ஐத்திகுனா அதிர்ஷ்டசாலி அப்படின்னு அர்த்தம். இவன் ஒரு வாலிபன். அந்த இடத்துல பார்க்கும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் அங்க என்ன பண்றாரு? பிரசங்கம் செய்து கொண்டிருக்கிறார். அது மேல் வீட்டு அறை. கவனிங்க, அந்த நாட்களிலே எழுப்புதல் காலமாக இருந்ததினாலே 1ஆம் நூற்றாண்டிலே அதிகப்படியான நெருக்குதல், ஆனால் அதிகப்படியாக சுவிசேஷம் அநேக இடத்துல பரவுகிறது. அப்ப என்ன செஞ்சாங்க? ஜனங்கள் எல்லாரும் மேல் வீட்டு அறையிலே ஆண்டவரை ஆராதித்தார்கள், அப்பம் பிட்டார்கள். இப்படியாக கூடி ஜெபித்து ஒரு பெரிய எழுப்புதல் நாட்களுக்குள்ளாக இருந்த பொழுது, அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அநேகர் தங்கள் வீட்டு மேல் வீட்டு அறையிலே தேவனுக்காக ஆராதிக்க, ஜெபிக்க, கூடி வர அவர்கள் இப்படியாக பிரயாச்சித்தம் செய்து கொண்டிருந்த நாட்களிலே ஒரு குறிப்பிட்ட இடத்துல, அது என்ன பட்டணம் சொல்லி பார்க்கும்பொழுது, என்ன பட்டணம் அது? த்ரோவா பட்டணம். இந்த இடத்துல த்ரோவா தான் அது, ஆமாம். இப்போ இந்த இடத்துல அப்படியாக கூடி வந்து ஜெபித்து கொண்டிருந்தார்கள். கவனிங்க, இப்போ இந்த இடத்துல ஒரு வாலிபன், யார் என்றால் ஐத்திகு, எங்க உட்கார்ந்திருக்காரு? ஜன்னல உட்கார்ந்திருக்காரு. இந்த அதிகாரத்தில் நீங்க வாசிச்சு பார்க்கும் பொழுது, இது இரவு நேரம், பவுல் பிரசங்கம் பண்ணிக்கொண்டே இருக்கிறார். எல்லாரும் செய்தி கேட்கிறாங்க. அப்படியாக இவனும் செய்தி கேட்டுக்கொண்டே இருக்கிறான். ஆனால் டைம் பார்த்தீங்கன்னா நடு இரவு, அதாவது நள்ளிரவு, மிட் நைட்டை தாண்டிருச்சு. நம்ம பாஷை சொன்னா 12 மணிலாம் கிராஸ் ஆயிடுச்சு. ஆனாலும் பவுல் பேசிக்கொண்டே இருந்தபோது, இவன் பாவம் என்ன வேலைக்கு போயிட்டு வந்தான்னு தெரியல, என்ன தொழில் செஞ்சுட்டு வந்தான்னு தெரியல, உடல் களைப்பு, அசதி. அதனால என்ன பண்ணிட்டான்? தூங்குனவன் கீழே விழுந்து மரித்து போய்விட்டான். அல்லேலூயா. பக்தி உள்ளவன் தான். சபை கூடுதலை விட்டுவிடாதீர்கள் என்ற வார்த்தையின்படி எல்லாரும் கூடி வந்த போது அவனும் கூடி வந்தான். அவனும் வசனத்தின் மீது தாகமா இருந்ததினாலே, ஒருவேளை நீங்களும் அப்படிதான் தாகமா இருந்ததுனால தான் இந்த 3 நாள் கூட்டத்துக்கு உங்களால வர முடியுது. இல்லைன்னா மற்றவங்களை போல நீங்களும் என்ன பண்ணா, வீட்டிலே இருந்து ஓய்வு எடுத்திருக்கலாம், இல்லை வேற காரியங்களை சேர்க்கலாம். ஆனால் வசனத்தின் மீது தாகம் இருந்தவன் தான். மாத்திரமல்ல, தேவனுடைய வார்த்தையின்படி நடக்க வேண்டும் என்று சொல்லி ஆராதிக்க ஆசை அல்லது வாஞ்சி உள்ள ஒரு வாலிபனாகத்தான் இருந்தது உண்மை. ஆனால் சூழ்நிலை வந்தபோது இவன் மரித்து போகிறான். நாமும் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற நாம் பக்தி உள்ளவர்கள் தான். ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும் என்கிற வாஞ்சை, விருப்பம் எல்லாம் இருக்கத்தான் செய்கிறது, தாகம் இருக்கத்தான் செய்கிறது. ஆனாலும் ஏன் என் வாழ்க்கையிலே மரணம்? தேவனுக்காக எழுந்து பிரகாசிக்க முடியாதபடி, தேவனுக்காக வைராக்கியமாய் நடக்க முடியாதபடி ஏன் நான் ஆவிக்குரிய மரணம்? தயவு செய்து வார்த்தைகளை விளங்கிக் கொள்ளுங்கள். நேரடியான மரணத்தை சொல்லவில்லை, நான் சொல்வது எல்லாமே ஆவிக்குரிய மரணம். அல்லேலூயா. ஆவிக்குரிய மரணம் என்றால் ஆண்டவருக்காக எதையுமே செய்ய மாட்டாங்க. ஒரு மரித்தவனாலே செயல்பட முடியாது, நடக்க முடியாது. அதே போலதான் ஆவிக்குரிய மரணம் என்பது கர்த்தருக்காக எதையும் செய்ய விடாது. அப்படிப்பட்ட கிறிஸ்தவர்களாக நான் வாழ்கிறேனா? இந்த ஐத்திகு எப்படிப்பட்ட ஒரு மனிதன்? ஏன் இவன் வாழ்க்கையிலே மரணம் சம்பவித்தது என்று சொல்லி 4 விதமான காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அல்லேலூயா. அப்ப இந்த ஐத்திகினுடைய காணப்பட்ட 4 விதமான குணாதிசயங்கள் எப்படி என்று சொல்லி பார்க்கும் பொழுது, இந்த ஐத்திகு எப்படிப்பட்டவன்? தகாத இடத்திலே இருந்தான். வாசிக்கலாம் 9வது வசனத்தின் முதல் 2 வார்த்தையில் வாசிக்கலாம். வரி போதும். முதலாவதாக இந்த ஐத்திகு மரிப்பதற்கு காரணம் என்ன? அவன் தகாத இடத்திலே இருந்தான். என்ன இடங்க இருந்தான்? தகாத இடத்திலே இருந்தான். நல்ல கேளுங்க, இது ஒரு மேல் வீட்டு அறை என்று வைத்துக் கொள்ளுங்க. சும்மா ஒரு 3 மாடின்னு வைங்களேன். நல்ல ஹைட்டா இருக்கு.
இப்படியான ஒரு ஜன்னல் இருக்குன்னு வைங்க. இந்த ஜன்னல்ல ஒருவேளை இந்த நாட்டில் இருந்தது போல சேஃப்டிலாம் கிடையாது, அது திறந்த வழியா இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இப்படியாக பவுல் பிரசங்கம் பண்ணும்போது எல்லா ஜனங்களும் எங்க உட்கார்ந்துருக்காங்க? முன்னாடி கீழே உட்கார்ந்துருக்கலாம். ஆனால் இந்த ஐத்திகை எங்க உட்கார்ந்துருக்கான்? எல்லாரும் ஒரு இடத்துல இருக்காங்க. ஆனால் இந்த ஐத்திகு இவன் மாத்திரம் என்ன பண்றான்? ஒரு தகுந்த இடத்துல இல்லாமல் தகாத இடத்துல நின்று கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. அமர்ந்திருக்கிறான். அல்லேலூயா. அப்போ நான் எதை சொல்ல விரும்புகிறேன்? ஜனங்கள் மத்தியிலே இல்லாதபடி அவனுக்கென்று ஒரு ஸ்தானம் இருந்திருக்கலாம், அவனுக்கென்று ஒரு இடம் இருந்திருக்கலாம். ஆனால் அதை விட்டு தகுந்த இடத்திலே இல்லாதபடி தகாத இடத்திலே இருந்தான். நேரம் ஒன்று வந்தபோது மரணம் சம்பவித்தது. அல்லேலூயா. அப்ப இன்றைக்கு ஆவிக்குரிய ஜீவியத்திலே நான் தகுந்த இடத்திலே இருக்கிறேனா, தகாத இடத்திலே இருக்கிறேனா? ஒரு கிறிஸ்தவ அது ஆவிக்குரிய அல்லது விசுவாசி கண்ட இடத்துல உட்கார முடியாது, கண்ட இடத்துல நடக்க முடியாது. சங்கீதம் முதல் அதிகாரமே சொல்லுகிறது, வாசிங்க. துன்மார்க்குடைய நடக்க கூடாது, நிக்க கூடாது, உட்கார கூடாது. அல்லேலூயா. இதை மீறி நீங்க செஞ்சீங்கன்னா நீங்க இருப்பது தகாத இடம். மாத்திரமல்ல, அந்த ஐத்திகிட்ட இன்னொரு காரியம் என்ன தெரியுமா? எல்லாரும் ஒன்னா தான் இருந்தாங்க. கரெக்டுங்களா? எல்லாம் ஒன்னா இருந்தாங்க. ஆனா இவன் மாத்திரம் எங்க இருக்கான்? அப்போ அவனிடத்துல என்ன இல்லை? ஐக்கியம் இல்லை. அந்த ஐத்திகிரிடத்துல எல்லா ஜனங்களும் ஒருமித்து கூடியிருக்காள். ஒருவேளை இடம் நெருக்கடியா இருந்திருக்கலாம், பரவாயில்ல, அவனால அனுசரித்து அதை அட்ஜஸ்ட் பண்ண முடியல. மாறாக இவன் பிரிந்து போய் நிற்கிறான். அல்லேலூயா. ஐக்கியத்துக்கு உட்படாத ஒரு பண்பு, அதுதான் தவறான இடத்துல உட்கார வைக்கும். சபைகளிலே ஆண்கள் ஐக்கியம், பெண்கள் ஐக்கியம், நிறைய ஐக்கியம் பார்த்திருப்போம். ஆனா அந்த ஐக்கியம் ஐக்கியமா இருக்கிறதா, அணிகளாக இருக்கிறதா? விளங்குதா நான் சொல்றது? புரிந்தவர்கள் மாத்திரம் அல்லேலூயா சொல்லலாம். அல்லேலூயா. இன்னைக்கு அநேக சபைகளை பார்க்கும்பொழுது ஐக்கியமாக இருக்க வேண்டியவர்கள் அணிகளாக இருக்கிறார்கள். ஒரு எளிய உதாரணம் ஒன்று சொல்றேன். நம்ம வீட்டில் ஃபங்க்ஷன்னா, சர்ச்சில் ஒரு ஃபங்க்ஷன்னா பிரியாணி தான் போடுவோம் இல்லையா? மேக்ஸிமம் தானே போடுறீங்க. பிரியாணி போடும்போது நல்ல ஒரு பாயை கூட்டு சமைக்கிறீங்கன்னு வைங்க. விறகு கட்டை எதை கேட்பார் தெரியுமா? இப்போ எப்படியும் கேஸ் இல்லைன்னு ஆகி போச்சு நமக்கு. அதை விறகு கட்டை நல்ல சவுக்கு கட்டை, காஞ்ச கட்டை தான் கேட்பாங்க. சரிங்களா? அதான் நல்லா பண்ணுவோம். நின்று எரியும், அடுத்தது தம் போகிறது கரெக்டாக இருக்கும். இப்போ நீங்கள் விறகு கட்டை வாங்கும்போது எல்லாம் நல்ல காஞ்ச கட்டையாக இருக்குன்னா கண்டிப்பாக இருக்காது. ஒரு 10 கட்டை வைக்கிறீங்கன்னு வைங்களேன், அதில் 2 கட்டை எப்படி தான் இருக்கும்? பச்சையாக தான் இருக்கும். ஏன்னா அவனுக்கும் பழப்பு வரணும்ல. அப்போ என்ன செய்வாங்க? அந்த பச்சை கட்டையை தூக்கி வெளியில் போட மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்க தெரியுமா? இந்த காஞ்ச கட்டைக்கு ஊடையில் வச்சிருவாங்க. நடுவில் வைப்பாங்க. சரியா? நான் விளங்குதா? நான் சொல்ற பாஷை விளங்குதா? இந்த காஞ்ச கட்டைக்கு ஊடையில் வச்சு எரிக்க வைக்கும்போது, ஐயா அது பச்சை கட்டை தான், ஆனால் அந்த காஞ்ச கொட்டையோட சேரும்போது என்னாவது? அழகா எரியும். அல்லேலூயா. ஆவிக்குரிய ஜீவம் அப்படித்தான். சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல. ஏன் எழுதுறாங்கன்னா, சபை கூடும்போது, ஐக்கியப்படும்போது, ஒருவேளை எனக்கு ஜெபிக்க தெரியாது என்று வைத்துக் கொள்ளுங்கள், வேத ஞானம் இல்லை என்று வைத்துக் கொள்ளுங்கள், அல்லது பாடவோ எந்த ஒரு தாளந்து இல்லை, அப்படி நான் இருந்தாலும் ஆவிக்குரிய ஜீவியத்தில் ஒரு பச்சை கட்டைன்னு வைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் ஐக்கியப்படும்போது மற்றவர்கள் ஆவிக்குரிய ஜீவியத்திலே அனல் உள்ளவர்களாக, நல்ல வரங்கள் பெற்ற தாளந்து பெற்றவர்களோடு கூட நான் இணையும் போது எனக்குள் இல்லாத அல்லது அவர்களுக்குள் இருக்கிற அபிஷேகம் என்னையும் சேர்த்து என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, என்னையும் ஆவிக்குரிய ஜீவியத்திலே அது தூண்டி அவர்களுக்கு ஈடாக என்னையும் அனல் மூட்டும். அல்லேலூயா. இதுதான் ஐக்கியத்தின் அடையாளம். நல்லா எரியுதா கட்ட? சரி, இப்போ தீ அதிகமாயிருச்சு. பாய் என்ன பண்ணுவார்? இது அதிகமாக போட்டால் கரிகிறோன்னு நினச்சி தீயை குறைக்கணும். என்ன பண்ணுவார் தெரியுமா? நல்லா எரிகிற காஞ்ச விறகு என்ன பண்ணுவார்னா, உருவி தண்ணியில் ஊற்ற வேணாங்க, உருவி அப்படி வெளியில் வைங்க. ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் எரியும். அதுக்கப்புறம் மாற்றி சொல்கிறாதையே. ஆவிக்குரியவர்கள் தான்
அபிஷேகம் பெற்றவர்கள் தான், வரங்கள் உள்ளவர்கள் தான். ஆனால் ஐக்கியத்தை விட்டு பிரிஞ்சு போறாங்கன்னு வைங்க, கொஞ்ச நேரம் ஓடும் அவங்க கதை. காலி பெருங்காய கொஞ்ச நாள் வாசனை இருக்க தான் செய்யும், அதுக்கப்புறம் விளங்குதான் உங்களுக்கு சொல்றது. அப்போ என்றைக்கு ஒரு மனிதன் தனியாக பிரிந்து ஐக்கியத்தை விட்டு தூரம் போகிறானோ, நாள் ஒன்று வரும்போது அவன் ஆவிக்குரிய ஜீவியத்திலிருந்து மரணத்தை அடைகிறான். அல்லேலூயா. இப்ப அந்த ஐக்கியின் நிலைமை என்ன? எல்லாரோடும் கூட இருந்திருந்தால் அவனுக்கு அந்த மரணம் ஏற்பட்டிருக்காது. அவனோ தனியாக அல்ல, தனக்கென்று ஒரு ஸ்தானத்தை தெரிந்து கொண்டான். அல்லேலூயா. ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப முக்கியம். நான் எழுதுறது சொல்லுற ஒவ்வொரு வார்த்தையும் நீங்கள் கவனிங்கள். நிறைய காரியங்கள் இருக்கின்றன. ஒரே ஒரு வசனம் தான் இன்னைக்கு செய்தி, 9ஆம் வசனம் மட்டும் தான் இன்னைக்கு செய்தி. அப்போ நான் என்ன சொல்ல விரும்புகிறேன், இப்ப இந்த ஐத்தியனுடைய வாழ்க்கையிலே அவன் எந்த இடத்திலே இருந்திருக்க வேண்டும் என்றால், எல்லாரோடு கூட இணைந்து ஐக்கியப்பட்டு இருந்திருந்தால் இது நடக்காது. ஆனால் இவனோ தனக்கென்று இருந்த ஸ்தானத்தை விட்டு தனக்கான ஒரு ஸ்தானத்தை தெரிந்து கொண்டான். அதுதான் தகாத இடம். வேதத்திலே பார்க்கும்பொழுது ஒரு உதாரணம் வாசிக்கலாம். ராஜாக்களின் புஸ்தகம், 1 ராஜாக்களின் புஸ்தகம் இல்ல 2 சாமுவேல் வாசிங்க. 2 சாமுவேல் 11:1 வாசிங்கம்மா. 2 சாமுவேல் ராஜாக்கள் யுத்தத்திற்கு புறப்படும் காலம் வந்தபோது தாவீது எங்க இருந்துட்டாரு? அப்படியே தொடர்ந்து வாசிங்க. போதும். அவனிங்க வசனம் ஆரம்பம் சொல்லுகிறது, ராஜாக்கள் யுத்தத்திற்கு புறப்பட காலங்கள். அந்த நாட்கள்ல ஒரு ராஜாக்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா, யுத்தத்திற்கான காலங்களை வைத்திருப்பார்கள். அந்த நாட்களை என்ன செய்வாங்க, அதற்கு ஒதுக்கி வச்சிருப்பாங்க. அந்த நாட்களை என்ன செய்வாங்கன்னா, தங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற அல்லது விரோதமாய் சதி ஆலோசனை செய்து அப்படியாக இருக்கிற ராஜாக்கள் மீது போர் செய்வதற்காக என்ன செய்வாங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட காலத்தை தேர்ந்தெடுத்து அந்த தேசத்தின் மீது படையெடுப்பார்கள். அது என்ன காலம்? யுத்த காலம். அந்த யுத்த காலத்தில் தனியாக போடுறவங்க போடுவாங்க, இல்லைன்னா வேறு படைகள் அல்லது வேறு தேசத்தை அவங்களுக்கு சிநேகம் பிடித்து 2 ராஜா 3 இதெல்லாம் நீங்க நிறைய பார்க்கலாம். நீங்க இப்படியாக யுத்தத்திற்கு என்ன செய்வாங்க, எதிரி தேசத்தின் மீது படையெடுப்பார்கள். இந்த காலம் எப்படி என்றால் யுத்தத்தின் காலம். அப்ப பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் சண்டை என்ன பண்ணும், போயிட்டே இருக்கும். அல்லேலூயா. இப்ப போயிட்டு இருக்கல ஒரு இடத்துல, அதே மாதிரி தான் அங்கேயும் போவோம். என்ன செய்வாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, அந்த யுத்தத்தின் காலத்திலே எல்லா ராஜாவும் எந்த இடத்தில் தான் இருப்பார்கள் என்றால் யுத்த களத்தில் தான் இருப்பார்கள். தாவீது யாரு? கிங் ஆஃப் இஸ்ரேல், இஸ்ரவேல் தேசத்தின் ராஜா. ஒரு ராஜா யுத்த காலத்தில் எங்க இருக்கணும்? யுத்த களத்தில் இருக்க வேண்டிய தாவீது எங்க இருக்காரு? உப்பரியில நிக்கிறாரு. என்ன வேலை? தகுந்த இடம் எது? ஐயா, நான் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறேன். என்னுடைய வேலை என்ன? என் சத்துருக்களை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார். அந்த சத்துருக்கள் மீது நான் யுத்தம் செய்ய வேண்டும், போர் செய்ய வேண்டும் என் தேசத்திற்காக. ஆனால் இந்த தாவீதோ பேட்டில் ஃபீல்ட்ல இருக்க வேண்டிய, போர்க்களத்தில் இருக்க வேண்டிய, யுத்த களத்தில் இருக்க வேண்டிய தாவீது எங்க எடுக்கிறான்னா உப்பரியில நிக்கிறாருங்க. தகாத இடம். என்ன நடந்துச்சு? அப்படியே நின்று பார்க்கிறாரு. ஒரு பெண் ஸ்நானம் பண்ணுறதை பார்க்கிறான். அதுக்கப்புறம் வந்ததெல்லாம் உங்களுக்கு தெரியும். கண்களின் இச்சை. அடுத்தது அவளை அபகரிக்கிறான். அது மாத்திரமல்ல, விபச்சாரம். அடுத்தது ஒரு பாவமும் அறியாத அவனுடைய கணவனாகிய உரியா. இப்ப அடுத்த தப்புக்கு காரணம் எது தெரியுமா? அவன் மாத்திரம் அங்க இடத்துல இல்லாம வந்தா பிரச்சனையே இருந்திருக்காதுங்க. தாவீதுடைய வாஞ்ச எப்படியாவது நான் ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று சொல்லி அநேக பொருட்களை சேர்த்தார். ஆனா ஆண்டவர் தாவீதை கட்ட விடல. எதை? ஆலயத்தை. ஏன் தெரியுமா? நீ அநேக ரத்தம் சிந்தினார், ஆனா அந்த உரியாவுடைய ரத்தத்தை சிந்தின பாரு. தாவீது இஸ் வெரி பெர்ஃபெக்ட். அதனாலதான் இருதயத்திற்கு ஏற்றவன் என்று சொல்லி தேவனால் சாட்சி பற்ற அதே தாவீது சூழ்நிலை வந்தபோது இந்த ஒரு தப்பு தான் சரியான ஒரு பிளாக் மார்க், ஒரு கருப்பு புள்ளி. எது என்றால்
இந்த ஒரு சம்பவம் தான். வேற எந்த விஷயத்திலும் குற்றம் பார்க்க முடியல. அப்ப நான் சொல்ல விரும்புகிற காரியம் என்ன? அன்றைக்கு மாத்திரம் தாவீது அந்த யுத்த களத்தில் இருந்திருந்தால் அந்த பெண்ணை பார்க்க வேண்டிய அவசியம் இருந்திருக்காது, அவளை அடைய வேண்டும் என்ற பாவம் இருந்திருக்காது. இன்னும் அடுத்தடுத்த காரியங்கள் இந்த அளவுக்கு அவன் வாழ்க்கையிலே கர்த்தருக்கு விரோதமான சம்பவம் செய்திருக்கவே முடியாது. காரணம் என்ன தெரியுமா? தகாத இடம். இன்றைக்கு நான் எங்கே நின்று கொண்டிருக்கிறேன்? சபையிலே ஒவ்வொருவருக்கும் ஒரு பொறுப்பு கொடுக்கப்படுகிறது. சபையிலே ஒவ்வொருவருக்கும் ஒரு காரியம் இருக்கிறது. ஒருவேளை முன்னின்று நடத்து அப்படிலாம் கிடையாதுங்க, இருதயத்திலே அதெல்லாம் இருக்கும். ஆனால் இதையெல்லாம் விட்டு இந்த ஐக்கியத்தெல்லாம் விட்டுட்டு எனக்கென்று நான் ஒரு தனி ஒரு பாதையை அமைத்து கொடுத்தால் நான் இருக்கிற இடம் தகாத இடம். இன்றைக்கு தகுந்த இடத்துல இருக்கிறேனா, தகாத இடத்துல இருக்கிறேனா? ஐத்திகு மரித்து போனா. காரணம் என்ன தெரியுமா? அவன் இருந்தது தகாத இடம். அல்லேலூயா, அல்லேலூயா. சாவிலும் உம்மை பின்பற்றுன்னு சொன்னாரு. யாரு? அப்போஸ்தலனாகிய பேதுரு. எங்க இருந்தாரு? வாசல்ல நெருப்பு மூட்டுற இடத்துல வேலைக்காரிக்கு இருந்தாரு. எங்க இருந்திருக்கணும்? நான் மரணம் வந்தாலும் பிரிய மாட்டேனாக்கும், உங்களுக்காக நிப்பனாக்குன்னு சொன்ன பேதுரு இயேசுவை கைது செய்த பிற்பாடு பிரதான ஆசிரியர் நின்று இருக்கணும். ஆனா எங்க இருந்தாரு? அரண்மனை முற்றத்தில் என்ன வேலை இருக்கு? நடந்தது என்ன? தேவையே இல்லாம இயேசுவை மறுதலிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. அல்லேலூயா, அல்லேலூயா. தகாத இடம். ஐயா, சபையில எனக்கொன்று ஒரு ஸ்தானம் கொடுத்தால் அந்த ஸ்தானத்தை விட்டு நான் இன்னொரு ஸ்தானத்தை நான் தேடும்போது அது வேதத்தின் அடிப்படையிலே ஆவிக்குரிய மரணத்திற்கு அது முதல் வித்தாய் காணப்படுகிறது. கரங்களை தட்டி மகிமைப்படுத்துவோமா? அவ்வளவுதானா? நல்லா கைட்டுங்க. அடி கொஞ்சம் பலமா இருக்கோ? சரி. முதல் காரியம், ஐத்திகு மரித்து போனான். ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு. ஐத்திகு அவன் தகாத இடத்துல இருந்ததினாலே மரித்து போனான். இரண்டாவதாக இந்த ஐத்திகு எப்படிப்பட்டவன் என்று சொல்லி பார்க்கும் பொழுது அவன் இரு மனமுள்ளவனாய் இருந்தான். அதே வசனத்தில் முதல் 2 வரி வாசிங்க. போதும். There is a young man sitting on the window. ஐத்திகு என்கிற வாலிபன் எங்க உட்கார்ந்திருந்தாரு? ஜன்னலில் உட்கார்ந்திருந்தார். அப்ப இரண்டாவதாக இந்த ஐத்திகு எப்படிப்பட்டவன் என்று சொல்லி பார்க்கும் பொழுது இரு மனமுள்ளவனாய் காணப்பட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ஐத்திகனுடைய சூழ்நிலை நிலை என்ன? ரெண்டு கெட்டான அல்லது இரு மனமுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. சரி, இவன் எங்க உட்கார்ந்திருந்தான்? மறுபடியும் வாங்க, ஒரு ஜன்னல உட்கார்ந்திருக்கான். சரியா? இப்போ இந்த ஜன்னல்னு பார்க்கும் பொழுது இந்த அதிகாரத்துல வசனத்துல ஒரு 7வது வசனத்தை வாசிங்கம்மா. 7 வாசிங்க. எந்த டைம் இது? மிட் நைட். கிட்டத்தட்ட நம்ம டைமிங்ல வச்சுப்போம் ஒரு 12 மணின்னு வைங்க. 12 மணி இருள். சரியா? இப்ப அடுத்த வசனம் வாசிங்க. அவர்கள் கூடியிருந்த மேல் வீட்டிலே அநேக விளக்குகள். நம்ம சர்ச்சை நீங்க அப்படியே கன்சிடர் பண்ணிக்கங்க. அந்த நாளில வெளியில ஸ்ட்ரீட் லைட்டா என்ன கிடையாது? கண்டிப்பா கிடையாது. இவங்க இருந்த இடம் இது மேல் வீட்டறை. சரியா? இது ஒரு மேல் வீட்டறை வைங்க, ஒரு 3 மாடி கட்டணம் வைங்க. இது மாதிரி நல்ல லைட்டிங்ஸ் இருக்கு. இப்போ ஜன்னல்ல உட்கார்ந்து இருக்கிற ஐத்திகுக்கு ஒரு பக்கம் எப்படி இருக்கு? கவனிக்கிறீங்களா? கேட்கிற கேள்விக்கு பதில் சொன்னாதான் நீங்க கவனிக்கதான் நான் நினைப்பேன். அதனால தான் உங்களுக்கு என்ன கவனிங்கன்னு சொல்றது. இந்த இடம் முழுக்க வெளிச்சமா இருக்கிறது. அந்த பக்கம் எப்படி இருக்குங்க? இருக்கு. இப்போ இந்த ஐத்திகனுடைய நிலைமை என்ன தெரியுமா? ஒரு பக்கம் வெளிச்சத்தில் இருக்கிறான், ஒரு பக்கத்துல இருளிலே இருக்கிறான். அல்லேலூயா. அதுதான் ரெண்டு கட்டான நிலை. அதுதான் இருமனமுள்ள ஒரு வாழ்க்கை. ஒரே நேரத்தில் இரண்டையும் அனுபவிக்கிற, ஒரே காலகட்டத்தில் இரண்டு விதமான ஒரு வாழ்க்கை வாழுகிற, ஒரே நேரத்தில் ஆண்டவருக்கும் ஊழியம் செய்கிற, உலகத்துக்கும் ஊழியம் செய்கிற ரெண்டு எஜமான்களுக்கு ஒருவனாலும் ஊழியம் செய்ய முடியாதுன்னு பைபிள் சொல்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா.
ட்ரெயின்லையோ பஸ்லையோ நீங்கள் போகிறீங்கன்னு வைங்க, உங்களுக்கு பிடிச்ச சீட் எது சொல்லுங்கள் பார்ப்போம். அட வயசு வித்தியாசமே கிடையாதுங்க, என்ன வயசாக இருந்தாலும் சரிங்க, நம்ம கைக்குட்டை எங்கே தான் போடுவோம். ஏன் அது அர்த்தம்? அப்படியே வெளியில் பராக்க பார்த்துட்டு போகலாம், அப்படி தானே. உள்ளே என்ன சத்தம் போடாலும் நம்மளுக்கு என்ன பண்ணுவோம், வெளியிலேருந்து ஒரு பக்கம் காற்று ஒரு பக்கம் பராக்கு பார்த்துட்டு போகலாம் இல்லையா. உள்ளே இருந்து கொண்டே வெளியை அனுபவிக்கிற சுபாவம் அது. அல்லேலூயா. இங்கேயும் இருப்பாங்க அங்கேயும் இருப்பாங்க. 90s கிட்ஸுக்குலாம் ஒரு விளையாட்டு ஒன்று உண்டு, இப்போலாம் எல்லாம் பசங்க கேட்டான்னு தெரியாது. ஆற்றுல ஒரு கால் விளையாடி இருக்கீங்கன்னு நினைக்கிறப்போ. அல்லேலூயா. ஒரு வாழ்க்கை ஆண்டவருக்காக இருப்பேன், ஒரு வாழ்க்கை பிசாசு கூட இருப்பேன். ஒரு இடத்துல சாட்சியா இருப்பேன், இன்னொரு இடத்துல சாட்சியா இருக்க மாட்டேன். ஒரு இடத்துல பரிசுத்தத்தை போல இருப்பேன், இன்னொரு இடத்துல பரிசுத்தத்தை இருக்க முடியாது. ஒரு இடத்துல ஆலயத்தோடு கூட சேர்ந்து இருப்பேன், இன்னொரு இடத்துல வெளியில போய் என்ன பண்ணுவேன். செய்யறாங்களா அவங்க? யாருங்க? இரு மனமுள்ளவன். அல்லேலூயா. இரு மனமுள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவனா இருக்கிறான். அவன் என்ன பண்ண முடியாதான், எதையாகிலும் பெறலாம் என்று நினைக்க கூட கூடாதான். அல்லேலூயா. அப்ப யோசிச்சு பாருங்க, இந்த ஐத்துடைய நிலைமை ரெண்டு பக்கமும் இருக்கான். சூழ்நிலை வந்தபோது அவன் எங்க விழுந்திருந்தா, அப்போ ரெண்டு இடத்துல இருக்கான், எங்க விழுந்திருந்தா படைச்சிருக்கலாம், இங்க விழுந்தா படைச்சிருக்கலாம். ஏன்னா ஜன்னல்லாம் மிஞ்சி போன ஒரு 4 அடி 5 அடி தான் இருக்குன்னு வைங்க. ஒருவேளை அவன் இங்க விழுந்தா படைச்சிருக்கலாம், அவன் எங்க விழுந்தான்? சில கிறிஸ்தவ திருமணங்களை நான் பார்த்திருக்கிறேன். ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலை வேற வழியில் திருமணம் செய்யணும் அப்படின்னு வரும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களோடு கூட இணைக்கப்பட வேண்டிய சூழ்நிலை வந்துச்சுன்னா சமாளிக்கிறதுக்கு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. என்ன தெரியும் சொல்லுவாங்க, கல்யாணம் வந்துட்டு என்ன பண்ணுவான். கேட்டிருக்கீங்களா? நடந்திருக்கு, பார்த்துருக்கீங்களா? இவங்க கிறிஸ்டி தான், நல்ல ஆவிக்குரிய ஜீவியத்தில் உள்ள ஒரு குடும்பமாக தான் இருக்கும், அபிஷேகம் பெற்ற பிள்ளையாக தான் இருக்கும். ஆனால் பிடிச்சிட்டு வர்றது எங்கே வந்து பிடிங்க தெரியுமா? அவங்க என்னென்ன சொல்லுவாங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க இங்கே வருவோம் நினைப்பாங்க. ஆனால் என்ன நடக்கும் தெரியுமா, இது அங்கே போய் விழுமே தவிர அது இங்கே வராது. விளங்குதான் நான் சொல்றது? ரொம்ப விளக்க விரும்பவில்லை. ஏன் நான் இதை சொல்ல விரும்புகிறேன், இரு மனமுள்ள ஒரு வாழ்க்கை ஒரு வாழ்ந்தால் இரண்டு படகுகளை பிரயாணம் செய்வது போல எந்த நேரத்தில் ஆவிக்குரிய ஜீவியம் கவிழ்ந்து போய்விடும் நமக்கு தெரியாது. அல்லேலூயா. அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 21வது வசனம் வாசிங்க. 1 ராஜாக்கள் 18:21. சீக்கிரமா வாசிங்கம்மா. குந்தி குந்தி நடப்பீர்கள், அவரை பின்பற்றுங்க, போதும். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் செய்த தவறு என்ன தெரியுமா? பாகாலையும் வணங்கினாங்க, யாரையும் வணங்கினாங்க? கர்த்தரையும் வணங்கினாங்க. அல்லேலூயா. அல்ல ஒரு இடத்துல வசம், பாகாலையும் சேவித்தார்கள், இஸ்ரவேல் தேவனையும் தொழுது. அப்போ இப்படியாக இரண்டு மனமுள்ள ஒரே நேரத்தில் இரண்டு பேரையும் வழிபடுகிற ஜனங்களாக அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் சோரம் போன ஒரு நிலையில வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. எனக்கு ஆவிக்குரிய ஜீவியத்திலே நான் இரு மனமுள்ள ஒரு வாழ்க்கை நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா? இங்கேயும் இல்லை அங்கேயும் இல்லை. கிறிஸ்தவர்களை 3 வகையாக பிரிக்கிறார்கள். சூரிய கோள்கள் நமக்கு தெரியலையா? சூரியனை சுற்றி 9 கோள்கள், சரியா? மொத கோள்னு புதன் கோள், 3 4 பூமி 3 நினைக்கிறேன், கடைசி ப்ளூட்டோ, சரியா? அந்த கோள்களின் அடிப்படையில் கிறிஸ்தவர்களையும் 3 பிரிக்கிறாங்க. எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, இந்த புதன் தான் சூரியனுக்கு அருகாமையிலே இருக்கிற கோள். கொஞ்சம் கவனிக்கிறீங்களா? அருகாமையிலே இருக்கிற கோள் எதுனா புதன் கோள். கிட்டத்தட்ட 427 டிகிரி சென்டிகிரேடா. அப்போ பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. இப்போ நமக்கு எவ்வளோ ஓடுது? 35 40. இதுக்கே நம்மள என்ன பண்ண முடியல, ஏசிலனா முடியல. அப்போ புதன் கோள் சூரியனுக்கு மிக அருகாமையில் இருக்கிற கோள். அப்போ அதை நான் ஆவிக்குரிய ஜீவியத்தில் எப்படி நான் சொல்ல விரும்புகிறேன், புதன் கிறிஸ்தவர்கள் என்று சொல்கிறார்கள். சூரியன் வந்து நீதியின் சூரியனாகிய கர்த்தரை குறிக்கிற ஒரு வார்த்தை, சரி? அப்போ இவர்கள் ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள்
ஆவியிலே அனலுள்ளவர்களாய் இருப்பார்கள். தேவனுக்காக வைராக்கியமாய் இருப்பது, தேவனுக்காக எதையாயிலும் செய்வோம் என்று சொல்லி ஆவிக்குரிய ஜனங்களாக அவருக்காக வைராக்கியம் பாராட்டுகிற அனலுள்ள கிறிஸ்தவர்கள் சபையில இருப்பாங்க. இது ஒரு வகை கூட்டம். இன்னொரு கூட்டம் உண்டு. அந்த கூட்டம் எப்படி தெரியுமா? ப்ளூட்டோ கிறிஸ்தவர்கள். ப்ளூட்டோ எங்க இருக்கு? கடைசியில் இருக்கு. -273 டிகிரி சென்டிகிரேட். ஜீரோல நம்மளுக்கு ஃப்ரோஸ் ஆயிடுச்சு. மைனஸ்னா பார்த்துங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. அப்போ ஆவிக்குரிய ஜீவியத்தில் நான் எதை சொல்ல விரும்புகிறேன்? இந்த கிறிஸ்தவர்கள் ஆண்டவருக்கு அவங்களுக்கும் சம்பந்தமே கிடையாது. அல்லேலூயா. என்னைக்காவது நினைச்சா வருவாங்க, நினைச்ச நேரத்துக்கு வர்ற கிறிஸ்தவர்கள். அல்லேலூயா. வருஷத்துக்கு 3 முறை சர்ச்சுக்கு வந்துருவாங்க. எப்பெல்லாம் வருவாங்க சொல்லுங்க? கிறிஸ்மஸ், நியூ இயரு. நல்ல வேலை சொல்லிட்டீங்க. குட் ஃப்ரைடே சொல்லல. ஏன்னா நம்ம 7 வார்த்தை என்ன பண்ணுவோம் போட்டு தாங்குன்னு தாங்குவோம். அதனால் குட் ஃப்ரைடேக்கெலாம் உங்களால் வர முடியாது. கஞ்சி குடிக்கலாம் உங்களுக்கு இஷ்டம் இருக்காது. அல்லேலூயா. அன்னைக்கு உங்களுக்கு பிரியாணி சாப்பிடலாம் தூக்கு வராது. சரி, நான் என்ன சொல்கிறேன், வருஷத்திற்கு 3 முறை வருகிற இவங்க என்ன கிறிஸ்தவங்க? ப்ளூட்டோ கிறிஸ்தவர்கள். அல்லேலூயா. பண்டி கிறிஸ்தவ தாங்கம்மா, ஆனால் அது ப்ளூட்டோ கிறிஸ்தவர்களுக்கு. அல்லேலூயா. இன்னும் சில ஆட்கள் இருக்காங்க, வாழ்க்கையிலே 3 முறை தாங்க சர்ச்சுக்கு வருவாங்க. அப்படியா? முறை எப்போ வருவாங்க தெரியுமா? குழந்தையா தூக்கிட்டு வருவாங்க. ஐயா தான் பேர் வைப்பாங்க. சரியா? குழந்தை. அது என்னது? பிரதிஷ்டையா? அது ஒரு முறை. 2ஆவது முறை எப்போ? சரியா? 2வது. 3வது எப்போ வருவாங்க? பெட்டியில் வச்சு வருவாங்க. இதுல என்ன ஒரு கொடுமை தெரியுங்களா? 3 முறை வரும்போதும் பிரசங்கத்தை அவங்க கேட்டதே கிடையாதுங்க. குழந்தையா தூக்கிட்டு வர குழந்தைக்கு ஏதாவது பிரசங்கம் பண்ண புரியுமா? புரியாது. 2வது எப்போ வராங்க? கல்யாணத்தப்ப பண்ண பிரசங்கம் யாருக்காவது ஞாபகம் இருக்குங்களா? எனக்கு ஞாபகம் இல்லைங்க. உங்க யாருக்காவது இருக்கா? அந்த சூழ்நிலையில மனசிலையில நம்ம இருக்கவும் மாட்டோம். அல்லேலூயா. 3வது எப்போ வரும்? பெட்டியில் வச்சதுக்கு அப்புறம் பிரசங்கம் பண்ணா என்ன, பண்ணாட்டா என்ன. அல்லேலூயா. இவர்கள் யார்? ப்ளூட்டோ கிறிஸ்தவர்கள். சரி, அதெல்லாம் விட்டுருங்க. இப்போ இருக்கிற கிறிஸ்தவங்க நம்ம யோசிச்சு பாருங்க. இந்த பூமிக்குரிய கிறிஸ்தவர்கள் இவங்க யார் தெரியுமா? 12 மணி நேரம் பகல் இருக்கும், 12 மணி நேரம் இரவு இருக்கும், 12 மணி நேரம் உஷ்ணம் இருக்கும், 12 மணி நேரம் குளிர் இருக்கும். 3 மாசம் மழை பெய்யும், 6 மாசம் சுட்டரிக்கும். அப்போ பகல் இரவு குளிர் வெப்பம் என்று சொல்லி மாறி மாறி கால சீதோஷனுக்கு ஏற்றாற் போல ஒரு இடத்திலே ஆவிக்குரிய ஜீவியத்திலே சாட்சியாக, இன்னொரு இடத்திலே சாட்சியிலாக, ஒரு இடத்திலே தேவனுடைய பிள்ளையாக, இன்னொரு இடத்திலே உலகத்தின் காரியமாக என்று சொல்லி தேவனோடு கூட இருக்கிற நட்பிலே மாறி உலகத்திற்கும் ஆண்டவருக்கும் என்று சொல்லி இரு மனமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்கிறார்கள். வேதம் சொல்லுகிறது, இப்படிப்பட்ட இரு மனமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்கிறவர்கள் நாள் ஒன்று வரும்போது ஆவிக்குரிய ஜீவியத்திலே மறைத்து போய் வருகிறார்கள். கரங்களை தட்டி மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா. அல்லேலூயா. கைத்தட்டல் பலமா இருக்கு. அல்லேலூயா. ஒரு சண்டே கிளாஸ் டீச்சர் என்ன பண்றாங்க, ஐஸ்வர்யான் லாசருக்கு அதே சொல்றாங்க. என்ன சொன்னாங்க? இப்ப உலகத்துல பாடு இருக்கு, உபத்திரவம் இருக்கு, லாசர் மாதிரி நீ கஷ்டப்பட்டா நாள் ஒன்று வரும்போது நீ செத்து போயிட்டுனா அல்லது கடைசியில் எங்க போய் நிப்ப? ஆபிரகாம் மடியில. ஆனா ரொம்ப பாடு பண்ணும், ரொம்ப கஷ்டப்படணும், அவமானம் இதெல்லாம் வரணும். இதெல்லாம் நீ சகிச்சுட்டா போயிடலாம். இன்னொருத்தவர் தான் நல்ல ஜாலியா இருந்தான், நல்ல சந்தோஷமா இருந்தா, எல்லாத்தையும் அனுபவிச்சா, நல்ல ஒரு லக்ஸூரி சொகுசான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தா. ஆனா செத்ததுக்கு அப்புறம் எங்க போயிட்டான்? நரகத்துக்கு போயிட்டான். இப்போ சொல்லுங்க, லாசருவா வாழ்றீங்களா ஐஸ்வர்யா வாருங்க அப்படின்னு சொல்லும்போது எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க? நான் லாசருவா வாழ்ன்னு சொல்லி கை தூக்கிட்டாங்க. ஒரு பையன் தூக்கல. உடனே டீச்சர் கேட்டாங்க, சரி போய் இது பிடிக்கல போல, இதை கேட்கலாம் அப்படின்ட்டு, எப்பா நீ ஐஸ்வர்யன் போல இருக்கணும், அதுக்கும் கை தூக்கல. டீச்சர் பார்த்தாங்க, என்னம்மா கேள்வி புரியுதா புரியலையா? ஒன்று லாசருவா இது, இல்லைன்னா ஐஸ்வர்யன். அப்போ எப்படி தான் இருக்க போறப்பா அப்படின்னு சொல்லும்போது அவன் சொன்னானா, நான் இந்த உலகத்தில் இருக்கும்பொழுது ஐஸ்வர்யனை போல எல்லாத்தையும் நான் அனுபவிக்கணும். செத்ததுக்கு அப்புறம் நேரம் ஆபிரகாம் மடியில் போய் அல்லேலூயா அல்லேலூயா
இன்னைக்கு கிறிஸ்தவங்க அப்படி இருக்கீங்களா? அநேக கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை என்ன? உலகத்தோடு நான் வாழ்வேன், உலகத்தின் காரியங்களோடு கூட, மாம்சத்தின் கிரியைகளோடு கூட நான் வாழ்வேன். ஆவிக்குரிய ஜீவியத்திலே ஆண்டவரோடு கூட இருக்க விருப்பம் இல்லை. உலகத்திலிருந்து வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை எனக்கு இல்லை. தேவனுக்காக வைராக்கியம் பாராட்ட முடியாது, தேவனுக்காக எதையும் என்னால் செய்ய முடியாது. ஆலயத்துக்கு வருவதை ஒரு பொழுதுபோக்காய் வைத்திருப்பேன். ஆண்டவரை தேட மாட்டேன். ஆனா எனக்கு பரலோகத்தில் இடம் வேணும். வேணுமா? எழுதி தரம் போக முடியாதுங்க பரலோகத்துக்கு. அநேக வெளி வேஷ கிறிஸ்தவர்கள் தான் இருமனமுள்ள வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இன்றைக்கு கிறிஸ்துவுக்காக 70 லட்சம் ஒரு வாழ்க்கை, கிறிஸ்துவுக்குள்ளாக மறைத்து போன ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கரங்களை தட்டி நம்ம மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. ஐத்திகு மரித்து போனான், ஆதலால் தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு எழுந்திரு. இரண்டாவதாக இந்த ஐத்திகு அவன் எப்படிப்பட்டவனாய் இருந்தான்? இருமண்ண உள்ளவனாய் இருந்தான். மீண்டுமாக வாசிக்கலாம் 9வது வசனம். மிகுந்த தூக்கமடைந்து போதும். மூன்றாவதாக இந்த ஐத்திகு மரித்ததற்கு காரணம் என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது, இந்த ஐத்திகு நித்திரையாயிருந்தான். தகாத இடத்தில் இருந்தவன் மாத்திரமல்ல, இருமனமுள்ளவனாய் இருந்தவன் மாத்திரமல்ல, நித்திரையாயிருந்தான். விழித்திருக்கவில்லை, கவனமாயிருக்கவில்லை, அஜாக்கிரதையாயிருந்தான், கவனக்குறைவோடு கூட இருந்தான். அப்போ நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்? ஒரு ஆயத்தமில்லாத அஜாக்கிரதையாய் வாழுகிற நித்திரை மயக்கம் நிறைந்த ஒரு மனிதன் நாள் ஒன்று வரும் பொழுது ஆவிக்குரிய ஜீவியத்திலே மரணத்தை அவன் அடைகிறான். கரங்களை தட்டி நம்ம மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா. எப்பொழுதும் ஒரு கிறிஸ்தவ ஜீவியத்திலே விழிப்போடு கூட இருக்க வேண்டும். ஒரு நாளும் நித்திரையா இருக்கக்கூடாது. ஆவிக்குரிய ஜீவியத்திலே வாழ்கிற நான் ஜாக்கிரதையோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா? ஆயத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறானா? வேதம் சொல்லுகிறது வருகை சமீபமாக இருக்கிறது. அப்படி என்றால் நேற்று தினத்தை தியானித்தது போல வருகையை எதிர்நோக்கி இருக்கிற ஒரு மணவாட்டியை போல, எஜமானை எதிர்நோக்குகிற ஒரு மணவாட்டியாக நான் வாழ்ந்து ஆயத்தத்தோடு இருக்கிறேனா? அஜாக்கிரதையோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா? ஐத்திகு நித்திரையாயிருந்தான். எனக்கு அன்பானவர்களே, நித்திரை ஒரு நாள் வரும்போது மரணத்தை கொண்டு வருகிறது. ஆவிக்குரிய நித்திரை மறக்காம யோசிங்க. ஆவிக்குரிய நித்திரை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறேன். ஜாக்கிரதை உள்ள நான் காணப்பட வேண்டும். விழிப்புள்ளவனாக ஆயத்தமுள்ள ஒரு கன்னிகை நான் வாழும்போது அன்றைக்கு தான் கர்த்தர் நம்மோடு கூட இடைபடுவார். ஆவிக்குரிய ஜீவியத்திலே நமக்காக வைராக்கியம் பாராட்டுவார். கரங்களை தட்ட மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா. ஒரு பிரசங்கியாரு நல்ல வல்லமையா பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தாரு. சபை மக்கள் எல்லாம் நல்லா அழகா உங்களை மாதிரி கைத்தட்டி அல்லேலூயாலாம் சொன்னாங்க. ஒருத்தர் வாட்டு என்ன பண்ணுறாரு, தூங்கிட்டு இருந்தார். தூங்கிட்டு இருந்ததுன்னா உங்களுக்குலாம் தெரியாது, இங்கே முன்னே நிற்கிறவங்க ரொம்ப சங்கடமாக இருக்கும். தொண்டை தண்ணி வெத்த கத்திட்டு இருக்கோம் நாம. இவர் பாட்டு தூங்கிட்டார். ரொம்ப கஷ்டப்பட்டு போச்சு ஐயருக்கு. என்ன சொன்னார்னா, அல்லேலூயான்றாரு, கைத்தட்டு பண்ணுறாரு. என்ன கைத்தட்டு பாப்பா, அவர் நவுற மாதிரி இல்லை, அசைற மாதிரிலாம், அப்படியே நல்லா தூங்கிட்டார். வந்தது ஏசி காற்று. சரி, உடனே ஐயருக்கு ஒரு ஞாபகம் வந்துச்சு. போதூர் சொன்னாராம், பரலோகத்துக்கு போகணுன்னு விரும்புகிறவங்க எல்லாம் எழுமில்லுங்க அப்படின்னாராம். உடனே எல்லாம் எழுமின்னாங்களாம். யார் மட்டும் எழும்பல? ஏன்னா அவர் தூங்கிட்டு இருக்காரு. சரியா, தூங்கிட்டு இருக்காரு, எழும்பல. சரி உட்காருங்கட்டாரு. ரெண்டாவது, நரகத்துக்கு போகிறவங்க எல்லாம் எழும்புங்க அப்படின்னாராம். இந்த தூங்கிட்டு இருக்கான் தெரியுங்களா, கடைசி வார்த்தை அவன் கால் வந்துச்சு, எல்லாம் எழுப்பி நில்லுங்க அப்படின்னது. டக்குன்னு எழுப்பி நின்றுட்டான். திரு முழிக்கிறான். ஜனங்க பார்க்குறாங்க, போதவர் பார்க்குறாரு. அவன்கிட்ட பார்த்து கேட்குறாரு, எப்போ நீங்கள் ஏன் எழுப்புனீங்கிறீங்க அப்படின்னு கேட்டாரான். அப்போ அவன் சொன்னாரான் ஒரு பதில், ஐயா நான் ஏன் நிற்கிறேன்னு எனக்கு தெரியல, ஆனால் ஒன்று மட்டும் உறுதி, இப்போ நீங்களும் நான் மட்டும்தான் இங்கே நிற்கிறோன்னு சொன்னான். இல்லையா இல்லையா? எதை நான் சொல்ல விரும்புகிறேன், இன்னைக்கு ஆவிய கிறிஸ்துவோட நிலைமை தாங்க. அப்போ இன்றைக்கு ஆண்டவரை
வாழ்த்துகிற, வணங்குகிற, ஆராதிக்கிற நான் ஆவிக்குரிய ஜீவியத்திலே வெளிப்பாடு இருக்கிறேன், ஆயத்தத்தோடு இருக்கிறேனா, ஜாக்கிரதை உள்ள நான் காணப்படுகிறேனா? வாசிக்கலாம் ஒரு வசனம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 8-9 வாசிங்கம்மா. 15 லூக்கா 15:8-9 வாசிங்க. காணாமல் போனால் வீட்டை பெருக்கி ஜாக்கிரதையாய் தேடாமல் இருப்பாளோ? போதுமா? கவனிங்க, இங்க ஒரு ஸ்திரீ எத்தனை வெள்ளிக்காசு வைத்திருக்கிறாள்? 10 வெள்ளிக்காசு. கவனிக்கிறீங்களா? இது எதற்கு அடையாளம் என்று சொல்லி பார்த்தால், அந்த நாட்களிலே ஒரு விவாகம் பண்ண போகிற, அதாவது திருமணம் செய்ய போகிற ஒரு பெண்ணிற்கு அந்த நாட்டில், இப்போ நம்ம ஊர் வழக்கம் என்னன்னா, மணமகனுக்கு என்ன பண்ணுவாங்க? டவுரி கொடுப்பாங்க, அதாவது வரதட்சணை கொடுப்பாங்க. ஆனால் அந்த எபிரேயருடைய வழக்கம் உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஈசாக்குக்காக ரெபேக்காளை பார்க்கும்போது என்ன பண்ணுறாங்க? எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க, பொன் பொருள்லாம் கொடுக்குறாங்க. அதே போல் எபிரேயர் வழக்கத்தின்படி மாப்பிள்ளை, அதாவது மணமகன் வீட்டார் தான் மணவாட்டிக்கு என்ன பண்ணும்? கிஃப்ட் கொடுப்பாங்க. அப்படியாக இவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொல்லி பார்க்கும் பொழுது, எபிரேய வழக்கத்தில் ஒன்று என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தால், அந்த இஸ்ரேல் அந்த பெண்ணுக்கு என்ன செய்வாங்க? யூத பெண்ணுக்கு 10 வெள்ளிக்காசை கொடுப்பாங்க. கவனிங்க, 10 கட்டளைகளுக்கு அடையாளமாக 10 வெள்ளிக்காசை கொடுப்பார்கள். அதாவது பரிசம் போடுற மாதிரி, நம்ம என்கேஜ்மெண்ட். அந்த 10 வெள்ளிக்காசை அந்த மணவாட்டி, அதாவது மனம் முடிக்க போகிற அந்த ஸ்திரீ என்ன செய்யணும் என்றால், அந்த 10 ஒரு கயிறிலோ கம்பியிலோ ஏதாவது கோர்த்து ஒன்று கழுத்திலேயோ அல்லது நெற்றியிலோ சூடிக்கொள்வார்கள். சூடிக்கொண்டே இருக்க வேண்டும். கவனிக்கிறீங்களா? 10 வெள்ளிக்காசும் எந்த சூழ்நிலையிலும் ஒரு காயினை கூட தொலைக்க கூடாது. எல்லா நேரத்திலும் அந்த வெள்ளிக்காசை அவள் அணிந்திருக்க அல்லது தரித்திருக்க வேண்டும். மணவாளன் வரும்போது முத கேள்வி எது தெரியுமா கேட்பாரு? நீ சாப்பிட்டியா, தூங்குனியா, எது ஃபோன் பார்த்தியா, அதெல்லாம் கேட்க மாட்டார். என்ன கேட்பார் தெரியுமா? நான் உன்னிடம் கொடுத்த 10 வெள்ளிக்காசு எங்கன்னு கேட்பாரு. அந்த 10 வெள்ளிக்காசுல பார்த்துட்டு இருக்குதுன்னு சொன்னாதான் திருமணமே நடக்கும். இல்லை என்றால் ஒரு வெள்ளிக்காசு அவள் தொலைத்து விட்டால் அந்த திருமண ஒப்பந்தம் ரத்து செய்யப்பட்டு விடும். சரி, இவெல்லாம் இன்னொன்னு கிடையாது. எந்த ஒரு ஸ்திரீ அந்த திருமண ஒப்பந்தம் ரத்து செய்யப்படுகிறதோ அந்த ஸ்திரீயை அதற்கு பிற்பாடு ஒருத்தவன் என்ன பண்ண மாட்டான், வரமாட்டான். ஏனென்றால் அவங்களுடைய கணக்கீட்டின்படி அல்லது அவங்களுடைய நம்பிக்கை என்ன? ஒரு வெள்ளிக்காசையே இவளால் பத்திரம் பண்ண முடியவில்லையே, இவள் வாழ்க்கை என்ன நடத்துவாள், இவளால் எப்படி எனக்கு சந்ததி உருவாகும், இவள் ஒரு சபிக்கப்பட்டவள் என்று சொல்லி அந்த பெண் தன் வாழ்நாள் முழுவதும் திருமணமே இல்லாத ஒரு வாழ்க்கை தான் வாழ வேண்டும். அல்லேலூயா. அப்ப அந்த வெள்ளிக்காசு ஜீவனுக்கு அடையாளம், வெள்ளிக்காசு வாழ்க்கைக்கு அடையாளம். இப்ப அந்த அம்மா என்ன பண்ணிட்டாங்க? வெள்ளிக்காசை தொலைக்கல, வாழ்க்கையை தொலைச்சிட்டாங்க. இப்ப வாசிங்க, மீண்டும் அந்த வசனத்தை வாசிங்க. விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி எப்படி தேடுறாங்க? இப்ப இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்க? நம்ம அஜாக்கிரதையா இருந்தாங்க. தொலைந்த பிற்பாடுதான் அவளுக்கு தெரியுது, ஐயோ என் வாழ்க்கையை நான் தொலைத்து விட்டேனே, என் வெள்ளிக்காசு காணாமல் போய்விட்டதே, என் வாழ்க்கை முடிந்து விடுமோ என்று சொல்லி அது வரைக்கும் இருந்த அந்த ஸ்திரீ இப்ப ஒரு காரியத்தை செய்றார். என்ன செய்யற தெரியுமா? முதல்ல என்ன செய்யறா? வீட்டை விளக்கை எதை கொளுத்துறாங்க ஃபர்ஸ்ட்? அப்ப அந்த வீட்டுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு? விளக்கு, கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், உம்முடைய வசனம் என் கால்களுக்கு பாதைக்கு. அப்போ தொலைந்து போன அந்த ஸ்திரீ அல்லது தொலைக்கப்பட்ட அந்த ஸ்திரீ வேதம் என்கிற வெளிச்சத்திலே அதை தேடுகிறாள். அடுத்தது என்ன பண்றாங்க? வீட்டை. அப்ப அந்த வீடு எப்படி இருந்துச்சுங்க? சொல்லுங்க. ஒன்றும் இல்லை, நம்ம ஐயா ஹவுஸ் விசிட்டிங் வராங்கன்னு வைங்க நம்ம வீட்டுக்கு. ஒரு குறிப்பிட்ட தெரு சொல்லிட்டாங்க, ஃபோன் பண்ணி இந்த தெருவில் நான் வருவேன்னா அங்கே உள்ள ஆட்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க? நம்ம வீட்டை அழகாக பெருக்கி தொடச்சி மாபடிச்சு துணியெல்லாம் தொடச்சி வச்சு
மடித்து அழகாக இருக்கும். வீட்டில் அன்னைக்கு பிளஸ்ஸிங் டிவி தான், ஜாய் டிவி தான் ஓடிட்டுருக்கோம். அதே நம்ம ஐயா வேற ஒரு தெருக்கு போனாங்க விசிட்டிங்க்கு. போய் முடிச்சுட்டு திடீர்னு ஆவியில் ஏவப்பட்டு உங்கள் வீட்டுள்ள நுழைஞ்சிட்டார் ஐயா. நம்ம வீடு எப்படி இருக்கும்? துவைச்ச துணி ஒரு பக்கம் இருக்கும், துவைக்காத துணி ஒரு பக்கம் இருக்கும். அது ஏதோ ஒரு சேனல் ஓடுதுன்னு வைங்க, வந்துட்டான்னா கடன் திருப்ப என்ன பண்ணுவோம், ஆள் மட்டும் நம்மளையும் சேர்த்து என்ன பண்ணுவாங்க, கட்டில் கடையில் போவோம், பீரோ கடையில் போவோம், போட்டு எல்லார் வீட்லையும் நடக்குதோ. அப்போ வசனம் சொல்லுகிறது, அதுவரை அந்த வீடு இருளிலே காணப்படுகிறது, அதுவரை அவள் குப்பை. அதை நான் எதை சொல்ல விரும்புகிறேன், தேவனுக்கு பிரியமில்லாத, தேவன் விரும்பாத காரியங்கள் இருக்கின்றன. இப்ப என்ன செய்யறா, விளக்கை கொளுத்துகிறாள், பெருக்குகிறாள். அப்படி என்றால் அந்த வெள்ளிக்காசை கண்டுபிடிக்க அந்த வேதத்தின் வெளிச்சம் தேவை. மாத்திரமல்ல, தேவையில்லாத சிந்தனைகள், தேவையற்ற காரியங்கள், நினைவுகள், செயல்கள் எல்லாவற்றையும் நான் நீக்கும் போதுதான் அந்த வெள்ளிக்காசை நான் ஜாக்கிரதையாய் தேடி அதை நான் பெற்றுக்கொள்கிறேன். கரங்களை தட்டி மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு என்னுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் நான் விழிப்பாய் இருக்கிறேனா, நித்திரையாய் இருக்கிறேனா, ஜாக்கிரதையாய் இருக்கிறேனா, அஜாக்கிரதையாய் இருக்கிறேனா? வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். தனியே ஒரு இடத்திலே சுற்றி வைத்திருந்தது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த பிற்பாடு நடக்கிற ஒரு காரியம். உள்ள போய் பார்க்கறாங்க, சீலை சுற்றி வைக்கப்பட்டிருக்கிறது. அது என்னது அடையாளம் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, எபிரேயர்கள், யூதர்கள், அவங்களுக்கு ஒரு கலாச்சாரம் உண்டு. சாப்பாடு சாப்பிடணும்னா எல்லார் வீட்லையும் வேலைக்காரன் வச்சுருப்பாங்க, நல்ல வசதியானவங்க வீட்டில் வேலைக்காரன் வச்சுருப்பாங்க. அப்போ அந்த டைனிங் டேபிளில் அந்த வேலைக்காரன் என்ன செய்வான், உணவுப் பொருட்கள், சாப்பிட வேண்டியது, தண்ணி, துடைக்கிறதுக்குன்னு சொல்லி ஒரு சீலை, ஒரு துண்டு மாதிரி ஒன்று வச்சுருப்பான். அதான் சீலை என்று சொல்கிறார்கள். துண்டு மாதிரி ஒன்று வச்சுருப்பான். வச்சுட்டு பக்கத்தில் இருந்தெல்லாம் கவனிக்கக்கூடாது. ஏனென்றால் எபிரேயருடைய வழக்கத்தின்படி எஜமான் முன்பாது வேலைக்காரன் நிற்கக்கூடாது. அப்போ என்ன செய்வான், சாப்பாடு எல்லாம் போட்டுட்டு அவன் கொஞ்சம் ஓரமா, அதாவது பார்வைக்கு எட்ட அல்லது தூரத்திலே நிற்க வேண்டும். எஜமான் வருவார், தனக்கு தேவையான சாப்பாடை போடுவார், சாப்பிட்டுருவார். சாப்பிட்டுட்டு சாப்பாட்டை முடிச்சிட்டாரு அப்படின்னா என்ன செய்வாராம், அந்த சீலை, அந்த துண்டு இருக்கு இல்லையா, அதெல்லாம் சாப்பிட்டு தண்ணி குடிச்சிட்டு கை வாயிலெல்லாம் தொட்டுட்டு அந்த டேபிளுடைய மூலையில் வீசி எறிஞ்சிருவார். இப்போ இந்த எஜமானுக்கிட்ட வேலைக்கார வந்து கேட்க முடியாது, சாப்பிட்டீங்களா எஜமான் கேட்க முடியாது, சாப்பாடு வேணுமா கேட்க முடியாது. அவனுக்கு குறிப்பு, அதாவது ஐடென்டிஃபிகேஷன், அடையாளம் என்ன தெரியுமா, சுருட்டி, அதாவது தொடச்சி, அதாவது ஓரத்தில் இருக்கும். ஆனால் எஜமான் சாப்பிட்டுட்டு இருக்காரு, வேற ஏதாவது அலுவல் இல்லை வேற ஏதாவது விஷயமா வெளியில் போயிட்டு வரணும், இல்லை வேற ஏதாவது காரியம் இருக்கு, அவர் இன்னும் சாப்பிட்டு முடிக்கலன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த சீலையை மடிச்சு வச்சுட்டு போவாராம், சுருட்டி வச்சுட்டு போவாராம். இப்போ தூரத்துல இருந்து பாப்பா அந்த வேலைக்காரன் பார்த்துட்டு சுருட்டி வைக்கப்பட்ட சீலை என்னத்தை அடையலையும். எஜமான் போனாரு, திரும்பி வந்து மறுபடியும் என்ன பண்ணுவாரு, சாப்பிடுவாரு. முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாரு, தூக்கி போடுவாரு. அப்போ அந்த எஜமான் வரும் வரைக்கும் மீண்டுமாக அதே இடத்துல அந்த வேலைக்காரன் பார்த்துட்டே இருக்கணும். அல்லேலூயா. நான் ஆவிக்குரிய ஜீவிதத்தில் சொல்ல விரும்புகிறேன், இயேசு கிறிஸ்து பரமேறி போய்விட்டார், உயிர் தெழுந்து விட்டார். இப்ப எங்க என்ன நடக்குது, சீலைகள் எப்படி இருக்கான், சுருட்டி வைக்க. அப்ப என்ன அர்த்தம், போன ஆண்டவர், போன எஜமான் நாள் ஒன்று வரும்போது அவர் மீண்டும் நமக்காக திரும்பி வருவார். கரங்களை தட்டி மகிமைப்படுத்துமா? அவர் உரைத்த அடையாளங்கள் எல்லாம் தவறாமல் நடக்கின்றதே. அவர் உரைத்த அடையாளங்கள் எல்லாம் தவறாமல் நடக்கின்றதே. அவர் வரும் வேளையை எவருமே அறியார்,
ஆண்டவரே அறியா மேகமீதில் இயேசு ராஜன் வேகம் வாராரே. வேகமீதில் இயேசு ராஜன் வேகம் வாராரே. ஆயத்தமுள்ளோரை ஆகாயம் சேர்க்க அவரே வாராரே. மேகமீதில் இயேசு ராஜன் வேகம் வாராரே. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப யார் ஆயத்தமாயிருக்கிறார்களோ, யார் ஜாக்கிரதையாயிருக்கிறார்களோ, யார் விழித்திருக்கிறார்களோ, யார் கவனமாயிருக்கிறார்களோ அவர்கள் தான், ஆயத்தம் உள்ளவர்கள் தான் ஆண்டவரோடு கூட செல்ல முடியுமே தவிர நித்திரையாயிருக்கிறவர்கள், கவனக்குறைவாயிருக்கிறவர்கள், அஜாக்கிரதையாயிருக்கிறவர்கள் கைவிட்டு போவார்கள். ஏனென்றால் அவர்கள் ஆவிக்குரிய மரணத்தில் இருக்கிறார்கள். கரங்களை தட்டி மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு. ஐத்திகு மரித்து போனான். காரணம், ஐத்திகு தகாத இடத்தில் இருந்தவன் மாத்திரமல்ல, இருமனமுள்ளவன் மாத்திரமல்ல, அவன் நித்திரையாயிருந்தான். அல்லேலூயா. நான்காவதும் கடைசியாக ஐத்தியின் மரணத்திற்கு காரணம் என்ன? மீண்டும் அதே வசனத்தை வாசிக்குமா? மூன்றாம் மெத்தையிலிருந்து கீழே விழுந்து. நான்காவதும் கடைசியாக இந்த ஐத்தியின் மரணம் ஏன் ஏற்பட்டது என்றால், தன்னுடைய ஸ்தானத்திலிருந்து அவன் கீழே விழுந்து விட்டான். கரங்களை தட்டி மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எந்த ஒரு மனிதன் தகாத இடத்தில் இருக்கிறானோ, இருமனமுள்ளவனாய் இருக்கிறானோ, நித்திரையாய் அல்லது அஜாக்கிரதையாய் இருக்கிறானோ, நேரம் ஒன்று வரும்பொழுது அவனுக்கென்று கொடுக்கப்பட்ட ஸ்தானத்திலிருந்து அவன் விழுந்து போவான். அவனுக்கென்று கொடுக்கப்பட்ட பங்கை அவன் இழந்து போவான். அவனுக்கென்று கொடுக்கப்பட்ட ஊழியம், அவனுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு, அவனுக்கென்று கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம் எல்லாவற்றையும் அவன் இழந்து போவான். காரணம் என்ன தெரியுமா? அவன் இப்பொழுது இருக்கிறது ஸ்தானத்தை விட்டு விழுகிறான். ஆவிக்குரிய ஜீவியத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா, என் ஸ்தானத்தில் இருக்கிறேனா, என் ஸ்தானத்திலிருந்து விழுந்து போய் இருக்கிறேனா? சற்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும். இந்த காலத்தில் வந்திருக்கிற நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிறோமே, தேவ சமூகத்தில் நான் அவரோடு கூட இருக்கிறேனா, என் ஸ்தானத்தை விட்டு நான் இறங்கி கொண்டிருக்கிறேனா? ஐயா, இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை என்ன தெரியுமா? சபையிலும் சரி, சமுதாயத்திலும் சரி, அவர்களுக்கென்று பொறுப்பை கொடுக்கிறார். எந்த ஒரு விசுவாசி ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறாளோ அவளுக்காக பரலோகம் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறது, தரிசனம் இருக்கின்றன. ஆனால் இவைகள் எல்லாம் விட்டு என் ஸ்தானத்தை விட்டு இழந்து போனால், உலக நன்மைக்காக, உலக ஆசீர்வாதத்திற்காக தேவன் கொடுத்த ஸ்தானத்தை ஒரு மனிதன் விழுந்து கீழே விழுவன் என்றால் ஆவிக்குரிய ஜீவியத்திலே மரணத்தை அடைவான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆதாம் ஏவாளுக்கு ஆண்டவர் ஆளுகையை கொடுத்தாருங்க, படைத்தா. நிலைமை என்ன தெரியுமா? பாவம் செய்து ஸ்தானத்தை இழந்துட்டாரு, விழுந்து போயிட்டாரு. பைபிள்ல முதல் கேள்வி, ஃபர்ஸ்ட் क्वेश्चन फ्रॉम द பைபிள் தெரியுமா? வாசிங்க பாப்போம். 3:1 வாசிங்க. இதுதாங்க முதல் கேள்வி. அல்லேலூயா. ஆதாம் எங்க இருக்குன்னா அதுக்கப்புறம் தான் கேட்டாரு. ஃபர்ஸ்ட் क्वेश्चन from the Bible. யார் பேசுறது? யாரை பார்த்து பேசுறது? தேவன் சொன்னது. क्वेश्चन மார்க் எப்படி போற கவனிக்கிறீங்களா? ஒரு சர்ப்பத்தின் அடையாளம் தான் क्वेश्चन. ஏனென்றால் வேதத்திலே பதிவு செய்யப்பட்ட முதல் கேள்வி ஒரு சர்ப்பம், ஒரு பாம்பு தான் பேசி. அதனால தான் क्वेश्चन மார்க். இன்னைக்கு நம்ம இப்படி தான் போறோம், ஒரு பாம்பை நினைவுபடுத்துது. அதனால தான் இன்றைக்கும்
அநேக ஜனங்களுடைய ஏன் நம்முடைய வாழ்க்கை கூட பிசாசின் கிரியினாலே வாழ்க்கை எதிர்காலம் கேள்விக்குறியா இருக்கிறது. உங்களால சொல்ல முடியுமா உங்க எதிர்காலத்தை பத்தி? ஏன் எதிர்காலத்தில் கேள்வியோடு கூட வாழ்ந்திருக்கோம் தெரியுமா? பாவத்தோடு நான் வாழ்ந்தால் பிசாசு என் வாழ்க்கையிலே கேள்விக்குறியாய் மாற்றுவான். அல்லேலூயா. ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்தார்கள். ஆனால் சூழ்நிலை வந்தபொழுது அவர்கள் ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்த ஸ்தானம் பொறுப்பிலிருந்து விழுந்து போனார்கள். அல்லேலூயா. நான் முடிக்க வேண்டும். அநேக காரியங்கள் இருந்தாலும் நான் செய்தியை நேரத்திற்காக முடிக்க விரும்புகிறேன். தன் ஸ்தானத்திலிருந்து ஐத்திகு விழுந்து போனான். ஐத்திகு ஏன் மரித்தான்? ஒருவேளை ஒரு வாஞ்சையுள்ள, தாகமுள்ள, பக்தியுள்ள ஒரு வாலிபன் தான். தேவ வசனத்தை நான் கேட்டுக்கொண்டிருந்தான். ஆனாலும் அவன் வாழ்க்கையிலே மரணம் சம்பவித்தது. ஒருவேளை எனக்கு கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கிறார், தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு. தலையிலே தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோமா? கர்த்தர் நம்மோடு கூட பேசின வார்த்தைகள் எல்லாரும் தலையிலே தாழ்த்தி உங்களுக்காக நான் ஜெபித்து முடிக்க விரும்புகிறேன். ஹல்லேலூயா. Thank you Jesus. ஹல்லேலூயா. இந்த நாளிலே கூட கேட்ட வார்த்தையின்படி ஐத்திகு போல என்ற ஆவிக்குரிய ஜீவியத்தில் நான் இருமனமுள்ளவனாக, தகாத இடத்துல இருந்தவனாக, ஆயத்தமற்ற ஒரு வாழ்க்கை நான் வாழ்ந்திருந்தால், சமூகத்திலிருந்து நான் தள்ளப்பட்டவனாக, என் நிலையிலிருந்து, என் ஸ்தானத்திலிருந்து கீழே விழும்போது ஆவிக்குரிய மரணத்தை நான் அனுபவிப்பேன் அல்லவா? இன்னைக்கு நான் எப்படியாய் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன்? ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, என்னுடைய ஜீவிதத்தில் உமக்காக நான் பிரகாசிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு எழுப்புதல் வாழ்க்கை விரும்புகிறேன். ஆனாலும் இந்த ஐத்திகை போல என் வாழ்க்கையில நான் விழுந்து போயிருக்கிறேன். ஆண்டவரே, ஒப்பு கொடுப்போமா? கிருபை நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்கா நன்றி செலுத்துறோமப்பா. கேட்ட வார்த்தையின்படியே ஆண்டவரேப்பா, இன்னைக்கு நாங்களும் ஒருவேளை ஐத்திகை போல ஒரு ஜீவியத்தை வாழ்ந்திருந்தால், ஆவிக்குரிய ஜீவியத்திலே மரணத்தோடு நான் இருந்தால், உமக்காக எதையும் செய்ய முடியாதபடி, நடக்க முடியாதபடி, உம்முடைய சித்தத்தை அனுசரித்து போக முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தால், இன்னைக்கு நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோமப்பா. வந்திருந்த ஒவ்வொரு கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஐத்திகு மரித்த பிற்பாடு போய் பார்த்தார்கள், இவன் உயிர் இவனுக்குள் இருக்கிறது என்று சொல்லி அந்த மரித்தவனை உயிரோடு எழுப்பினது போல இன்றைக்கும் ஆவிக்குரிய மரணத்தில் யாராவது இருந்தால் இன்றைக்கு உயிர்ப்பிப்பீராக ஆண்டவரே. இன்றைக்கு அவருடைய ஆவிக்குரிய ஜீவித்தை புதுப்பித்தர வேண்டும். நாங்கள் ஜெபிக்கிறோம். உமக்காக வைராக்கியமாய் வாழத்தக்க கிருபையை செய்வீராக ஆண்டவரே. இம்மட்டும் எங்களோடு கூட இருந்தீங்களே, உமக்கு நன்றி அப்பா. பிரயோஜனமான ஊழியக்காரன், செய்ய வேண்டிய கடமை மாத்திரம் நான் செய்திருக்கிறேன். துதி கன மகிமையா உமக்கு செலுத்துகிறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் கேட்கும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.